2011 வேர்ல்டு கப் பத்தி எல்லா இந்தியன் ஃபேன்ஸ் நினைக்குது. அது டோனி கேப்டன்ஷிப், கம்பீர் ஸ்கோர் பண்ணதுன்னா, மத்த வீரர்கள் முயற்சியில இந்தியா ஃபைனல் ஜெயிச்சதுன்னு. ஆனா, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆர்வலர்கள் தரப்புல ஃபைனல் பத்தி ஒரு அனலைஸ் பண்ணி சொல்றாங்க. அது வெறும் சைக்காலஜிக்கல் வெற்றி தான். எப்படின்னா, அதே ஃபைனலும் ஒரு வேளை ஸ்ரீலங்காவில நடந்திருந்தா இலங்கை வெற்றி பெற்றிருக்கும். மஹேலா ஜெயவர்தனா செஞ்சுரி மற்றும் ஸ்ரீலங்கா குட் ஸ்கோரான 274. மலிங்கா ஏர்லி விக்கெட்ஸ் இதெல்லாம் ஸ்ரீலங்கன் திறமையை காட்டுது. ஆனா எங்க ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் விழுந்தாங்க அப்படின்னா அது சைக்காலஜில தான். எப்படின்னா மீடியா மற்றும் இந்தியன் வட்டாரங்கள் அந்த இந்தியா டீம் வலிமை உள்ளது, ஜெயிக்க முடியாது. அப்படியே ஸ்ரீலங்கா போட்டி போட்டாலும் அவங்களால சச்சின், சேவாக், தோனி, யுவராஜ் போன்ற பிளேயர்ஸை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு மன எண்ணத்தை தூண்டி விட்டு அவங்க லாக் பண்ணினது. மேலும் சுத்தி இருந்த இந்தியன் ஆடியன்ஸ் சவுண்ட்ஸ் இவையெல்லாம் சேர்ந்து ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ்க்கு ஒரு சைக்காலஜி ட்ராப் ஆனது. அதனாலேயே அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியும் தோத்தாங்க அப்படின்னு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆர்வலர்கள் சொல்றாங்க. மேலும் இதே ஃபைனல் ஒரு வேலை ஸ்ரீலங்காவில் நடந்தா இந்நேரம் கோப்பை எங்களுக்கு என்று சொல்றாங்க. என்ன இதை பத்தி இந்தியா ரசிகர்களான உங்கள் கருத்து?